சுவையான முருங்கைக்கீரை ரசம் வாங்க செய்யலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணீர் ஊற்றி ஊற வைத்துக் கொள்ளவும் 10 நிமிடம். அதில் 2 பைட்டு தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, முருங்கைக்கீரை கொத்து உருவி எடுத்துக்கொள்ளவும். முருங்கைக்கீரையுடன் தண்ணீர் ஊற்றி கழுவி எடுத்துக்கொள்ளவும். கழுவிய முருங்கைக்கீரையை உரலில் போடவும். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு இடித்துக் கொள்ளவும். பூண்டு சிறிதளவு போட்டு இடித்துக் கொள்ளவும். ஊற வைத்த புளி, தக்காளி சேர்த்து நன்றாக பிழிந்து கொள்ளவும். நம்ம அரைத்த விழுதை புளி தக்காளியுடன் சேர்த்து நன்றாக கலந்து விடவும். ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவு, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயம், நம்ம கரைச்சி வைத்த ரசத்தை ஊற்றவும். மூடி வைத்துக் கொள்ளவும். எடுத்துக்கொள்ளலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கவும். சிறிதளவு தண்ணீர் ஊற்றிக்கொள்ளவும். சுவையான முருங்கைக்கீரை ரசம்